மத்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் எனது இளைய பாரதம் நாமக்கல் மாவட்ட அலுவலகம் சார்பில் 5 நாட்கள் நடைபெற்ற மாவட்டங்களுக்கு இடையேயான இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நாடு முழுவதும் மத்திய அரசின் இளைஞர் விவகாரம் விளையாட்டு அமைச்சகம் எனது இளைய பாரதம் மாவட்ட அலுவலகங்கள் சார்பில் மாநில மற்றும் மாவட்ட அளவிலான இளைஞர் பரிமாற்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. எனது இளைய பாரதம் நாமக்கல் மாவட்ட அலுவலகம் சார்பில் மாவட்டங்களுக்கு இடையேயான இளையோர் பரிமாற்ற நிகழ்ச்சி பிப்ரவரி 23 முதல் 27ஆம் தேதி வரை 5 நாட்கள் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை, இளையோர் மன்றங்கள் ஆகியவற்றில் உறுப்பினராக உள்ள இளைஞர்கள் மாவட்டங்களுக்கு இடையே பல்வேறு பரிமாற்றங்களை செய்து கொண்டு புதிய எண்ணங்கள், தகவல்கள் ஆகியவற்றை அறிந்து கொண்டதாகவும், நாமக்கல் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு இடையிலான தொழில்கள், வாழ்வியல், கலை, கலாச்சாரம், புராதன சிறப்புமிக்க இடங்கள் ஆகியவற்றை அறிந்து கொண்டதாகவும் நாமக்கல் மாவட்ட எனது இளைய பாரதம் அலுவலக மாவட்ட இளையோர் அலுவலர் எஸ். கீர்த்தனா தெரிவிக்கிறார். ஸோ இந்த 5 நாளில் செஷன்ஸ் நடந்தது. அதாவது இப்போ இளைஞர்களுக்கு தேவையான ட்ரக் அப்யூஸ் அவேர்னஸ் செஷனு, சட்டங்கள் பற்றியும், கான்ஸ்டியூஷன் பற்றி, இந்த மாதிரி பல்வேறு செஷன்ஸ் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளையோர்கள் வந்துட்டு ஆறு, நாமக்கல் மலைக்கோட்டை, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில், அப்புறம் கொல்லிமலை, அப்புறம் திருச்செங்கோட்டில் இருக்க இளைஞர் மன்றம், இந்த மாதிரி பல்வேறு ஃபீல்டு நிகழ்ச்சிகளுக்கும் போனாங்க. வெறும் ஸ்டடீஸு இல்லை வேறு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் நிறைய பங்கு பெறலாம். இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் பங்கு பெற்றால் அவங்க வளர்றது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற அவங்களோட ஏஜ் குரூப்பில் இருக்கிற மக்களையும் வந்துட்டு சேர்த்து வளர வைக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கம்தான். தலைமைத்துவ பண்புகள் பற்றி, லீடர்ஷிப் ட்ரைனிங், அந்த மாதிரி பல துறைகளின் கீழே அரசு அதிகாரிகள் வந்து எங்கள் செஷன் எடுத்தாங்க. அரசு திட்டங்கள் என்ன இருக்குது, அன்புகரம் திட்டம் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்வச் பாரத் அபியான்லேருந்து 12,000 ரூபாய் ஒவ்வொரு வீடுகளுக்கும் தரக்கூடிய திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். திருச்செங்கோடு பக்கத்தில் ஒரு இளைஞர் நற்பணி மன்றத்தை விசிட் பண்ணுறதுக்காக எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஒரு இடத்துல வந்து ரொம்ப அடர்ந்த பகுதியை சுத்தம் செஞ்சு அந்த இடத்துல மாணவர்கள் படிக்கும் ஒரு கட்டிடத்தை கட்டி மாலை நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா ஸ்டடீஸ் ஓரியன்டாக படிக்கிறதா இருக்கட்டும், சிலம்பம், இந்த மாதிரி கலைகளை கற்றுக்கொள்கிறதா இருக்கட்டும், பட்டதாரி இளைஞர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி, போலீஸ் எக்ஸாம், யூனிஃபார்ம் சர்வீஸ், இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு பயிற்சி கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து அந்த இளைஞர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலயமா சென்ற ஆண்டில் மட்டும் 42 பேர் அரசு அதிகாரிகளாக உருவாயிருக்காங்கன்ற தகவலை கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நிறைவு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதை தடுப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு குழு நாமக்கல் மாவட்ட பொறுப்பு அலுவலர் CR ராஜேஷ் கண்ணன், நாமக்கல் அரசினர் சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் B. பிரியா ஆகியோர் பயிற்சி நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி நூல்களை வழங்கினர். நாமக்கல் அரசினர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பில் பெரம்பலூர் மாவட்ட இளையோர் மன்றங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி நூல்களும் வழங்கப்பட்டன. நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன்.